விஜய் ரமேஷ் அவர்களோட சமாதியில் ஒரு சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரியான டாக் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல திரைப்பட நடிகர் பிஜ்லி ரமேஷ் அவர்கள் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருந்தார். உடல்நல குறைவு காரணமாக கிட்டத்தட்ட 9 மாதம் அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தார். நல்லபடியாக தான் வீட்டுக்கு வந்தார். ஆனாலுமே உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிட்டார். அவரோட மறைவு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதை தொடர்ந்து அவரை நல்லடக்கம் பண்ணியிருந்தாங்க. மேலும் தொடர்ந்து அவரை பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவரோட நல்லடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல ஒரு சத்தம் கேட்குது அப்படிங்கிறது தான். சத்தம் அப்படின்னோடனே அமானுஷ்யம், மாந்திரிகம் அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. அங்கே ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிஜ்லி ரமேஷ் அவர்கள் தீவிரமான ஒரு ரஜினி பக்தர் வெறியர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தீவிரமான ரஜினி சாரோட மிகப்பெரிய ஒரு ரசிகர். அவர் கூட எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்னு தன்னோட கடைசி காலகட்டம் வரைக்குமே அவர் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். எப்படியாவது அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது நடக்காமே போயிருச்சு. அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் கேட்ட அளவுக்கு அதிகமான பாடல்கள் எல்லாமே ரஜினி சாரோட பாடல்கள் தான். அவர் பார்த்த படங்கள் எல்லாமே ரஜினி சாரோட படங்கள் தான். இப்படி நாடி நரம்பு ரத்தம் அப்படின்னு எல்லாமே அவருக்கு ரஜினி சார் சம்மந்தப்பட்டது தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அதிகமான ஒரு பாடல் அவர் ரஜினி சார் பாட கேட்டதுனால அவரோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே ஏரியாவில் இருக்க நண்பர்கள் இவரோட சமாதிக்கிட்ட போயிட்டு ரஜினி பாட்டு, அதுவும் இவருக்கு பிடிச்ச பாட்டை பாடுவாங்களாமா. அண்ட் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பொதுவாகவே நார்த் மெட்ராஸ் சைடு கானா பாட்டுலாம் ரொம்பவே நல்லா ஃபேமஸாக போகும். அண்ட் அப்படி இவரோட நண்பர்கள் ஒரு சிலர் இவருக்கு ரஜினி பாட்டு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கடைசி வரை இவரோட மனசில் ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருந்துச்சு. அது நடக்கலை. அட்லீஸ்ட் அவர் இந்த பாடலையாவது இறந்ததுக்கு அப்புறமும் கேட்கட்டும் அப்படின்னு அந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒன்றா சேர்ந்து பாடிட்டு வருவாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி திருச்சி பேசிட்டாங்க. ரஜினி சார் கூட நடிக்கல அப்படின்னாலும் அவருக்கு பிடிச்ச பாடல் கேட்கறது மூலியமா கண்டிப்பாக அவரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கோட் படத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு பிரேம்ஜி அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது வர செப்டம்பர் 5ஆம் தேதி. இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போவே ஆன்லைனில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்க இந்த படத்தோட ப்ரொமோஷன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வெங்கட் பிரபு அவர்களோட தம்பியான பிரேம்ஜி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தளபதிக்கும் எனக்கும் ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்குது, அதில் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. குறிப்பாக இந்த படத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் விசில் அடித்து என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியாப்பட்ட காட்சிகள்லாம் கூட இருக்குது. நான் ஷுவராக சொல்கிறேன், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏற்கனவே ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் எகிட்டு இருக்க இந்நேரத்தில் இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுனால எப்படா 5 வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.